இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த லெக்சர் வந்து 3 பார்ட்டா நான் பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் யூனிட்டரி ஆப்ரேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர். தட் இஸ் பொசிஷன் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் மொமெண்டம் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர். இது 3 பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து யூனிட்டரி ஆப்ரேட்டர் பத்தி நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அதனுடைய டெஃபினேஷன் மட்டும் பார்க்கலாம். அதாவது ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் U is said to be the unitary operator if its inverse is equal to its Hermitian conjugate. அதாவது இது என்னன்னா தட் இஸ் இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம்னா U dagger which is equal to U inverse. இது வந்து inverse of the operator, இது Hermitian conjugate of the operator. இப்போ வந்து இது இதை வந்து ரெண்டு பக்கமும் இந்த போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை வித் யூனிட்டரி ஆப்ரேட்டர் U. யூவால் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? U dagger U லெஃப்ட் சைடில், ரைட் சைடு வந்து U இன்வர்ஸ் U. ஸோ U இன்வர்ஸ் U நம்மளுக்கு தெரியும் 1, தட் இஸ் யூனிட் ஆப்ரேட்டர். தென் இதை வந்து அதே யூவை லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆர்டர் ஆஃப் தி ஆப்ரேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ U டேகர் U இன்வர்ஸ் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம யூவை லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம் U. ஸோ இது ரெண்டு ஒன்று, அதாவது U dagger U dagger இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ யூனிட்டரி ஆப்ரேட்டருடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இட் ப்ரிசர்வ்ஸ் தி நார்ம். ஸோ அதாவது இது நார்ம்ஸ் ப்ரிசர்வ் பண்ணும். அதாவது இந்த வேவ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் மாறாது. ஜஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டர் மூலம் ஒரு ஐகன் கெட் அல்லது ஐகன் வெக்டார் ஆர் ஐகன் ஃபங்க்ஷன் ஆப்ரேட் பண்ணோம்னா அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனிட்டரி ஆப்ரேட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஷியல் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் பார்ப்போம், அதாவது பொசிஷன் டிரான்ஸ்லேஷன். ஸோ அந்த ஆப்ரேட்டர் வந்து டிஃபைன்ட் ஆஸ் T which is a function of alpha is equal to e power minus alpha p over h cross. இதான் வந்து அந்த டிரான்ஸ்லேஷனல் ஆப்ரேட்டர். இந்த டிரான்ஸ்லேஷனல் ஆப்ரேட்டர் வந்து யூனிட்டரி ஆப்ரேட்டர். ஸோ அது எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? இப்போ யூ மல்டிப்ளை, நான் சொன்ன மாதிரி T dagger T is equal to 1, must be equal to 1. T dagger வந்து இந்த மைனஸ் ஐ பிளஸ் ஐன்னு ஆயிரும். அதே மாதிரி T வந்து அசிட்டிஸ் நம்ம எழுதுறோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we will get 1. ஸோ அதனால இது வந்து T வந்து யூனிட்டரி ஆப்ரேட்டர். இப்போ வந்து இதுல நம்ம இந்த P ஓவர் H இருக்கு இல்லையா, இந்த P ஓவர் H திஸ் போர்ஷன், இதை வந்து நம்ம ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜெனரேட்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஜெனரேட்டர் இஸ் ஈக்குவல் டு P ஓவர் H கிராஸ். ஸோ இந்த P வந்து இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இது வந்து H கிராஸ் K. ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு H கிராஸ் இருக்கு. ஸோ இந்த H கிராஸும் நான் கேன்சல் அவுட் பண்ணிடலாம், கிரீன் கலரில் இருக்கிறது. ஸோ ஐ வில் கெட் K. ஸோ இப்போ இந்த K வந்து பை டெஃபினேஷன் என்ன? தட் இஸ் P ஓவர் H கிராஸ் ஜென்ரேட்டர் K இஸ் ஈக்குவல் டு 2π லாம்டா. ஸோ இது வந்து இன்வர்ஸ் ஆஃப் லென்த், இதனுடைய டைமென்ஷன். நேச்சுரலி அப்போ ஆல்பாவோட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? தட் இஸ் டைமென்ஷன் இஸ் லென்த். ஏன்னா லென்த் 1 ஓவர் லென்த். இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ்பனன்ஷியல் ஆர் சைனிசாய்டல் செட் இஸ் sin x cos x எல்லாமே வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியாக தான் இருக்க முடியும் இல்லையா? அப்போ வந்து இது வந்து 1 ஓவர் லென்த், தட் இஸ் G. இது வந்து ஜெனரேட்டிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க.
நீங்க இது பாருங்க, ஆல்பா வந்து நம்ம டைமென்ஷன் ஆஃப் லென்த். ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். பட் நம்ம எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம்ல என்ன எடுத்துக்கிட்டா மொமெண்டம். ஸோ போத் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆர் கனானிக்கலி கான்ஜுகேட்டட். தட் இஸ் அந்த டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு டிரான்ஸ்லேட் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதுங்கிறத மொமெண்டம் பேசிஸ்ல பார்க்குறோம். அதாவது மொமெண்டம் ஆப்ரேட்டர் வச்சு. நான் இங்க சொன்ன மாதிரி இந்த ஜெனரேட்டர் யூனிட் வந்து 1/λ. அப்போ ஆல்பா யூனிட் வந்து கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஆல்பா ஹேஸ் அ டைமென்ஷன் ஆஃப் லென்த். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம கம்யூட்டேஷன் ரிலேஷன் பற்றி பார்ப்போம். கம்யூட்டேஷன் ஆஃப் எக்ஸ் வித் டி. டி வந்து மொமெண்டம் பேசிஸ்ல. ஸோ பொசிஷன் அண்ட் மொமெண்டம் வில் நாட் கம்யூட், அது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த டி ஆல்பா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இ பவர் மைனஸ் ஐ ஆல்பா பி ஓவர் ஹெச் கிராஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். திஸ் இஸ் தி ஒன். ஸோ இப்போ வந்து from the commutation relation we know that the commutation of function commutation of operator A with function of the operator P is equal to the commutation of A with P and derivative of function of P. அதுதான் இங்க வந்து A வந்து என்னது x, P வந்து P வந்து நம்மளுக்கு P மொமெண்டம், அண்ட் இங்க ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும். நம்ம இந்த கம்யூட்டேஷன் ரூலை இங்கே அடாப்ட் பண்ணுவோம் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு. தென் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் எக்ஸ் இந்த சாரி எக்ஸ் x with t alpha, computation of x with t alpha is equal to x p and இதனுடைய டெரிவேட்டிவ். இந்த எக்ஸ்பிரஷன் பத்தி இதனுடைய டெரிவேட்டிவ் என்னது, மைனஸ் ஐ ஆல்பா ஓவர் ஹெச் கிராஸ் அண்ட் எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கம்யூட்டேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் பி என்னவா இருக்கும், இஸ் ஈக்குவல் டு ஐ ஹெச் கிராஸ். நம்மளுக்கு தெரியும் ஐ ஹெச் கிராஸ். அப்புறம் இந்த எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் என்னது, எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் இஸ் டி ஆல்பா. அதைத்தான் நம்ம எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் இஸ் டி ஆல்பா. இப்போ இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும், தி கம்யூட்டேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறோம். இந்த கம்யூட்டேஷன் எக்ஸ் வித் பி வந்து ஐஹெச் கிராஸ்னு போடுறோம். அண்ட் இந்த இதை நம்ம எடுத்துக்கிறோம் மைனஸ் ஐ ஆல்பா ஓவர் ஹெச் கிராஸ். இது வந்து டி ஆல்பா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஹெச் கிராஸ் வில் கெட் கேன்சல்டு வித் தி ஹெச் கிராஸ். ஹெச் கிராஸ் இந்த ஹெச் கிராஸும் இந்த ஹெச் கிராஸும் கேன்சல் அவுட் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐ மல்டிப்ளைடு வித் மைனஸ் ஐ, தட் இஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர். மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து பிளஸ் 1. ஸோ அப்போ இங்கே ஆல்பா டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஆல்பா then T alpha. Then the expectation value, commutation of x with T alpha is equal to alpha times this T alpha. So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இதை பார்த்துக்கோங்க. The commutation of x with T is equal to alpha times T. ஸோ இப்போ வந்து நம்ம இதை இம்பார்ட்டண்டாக வச்சுக்கிட்டு நம்ம பார்ப்போம். நிறைய ப்ராப்ளம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்லாம் இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நம்ம இந்த கம்யூட்டேஷன் ரிலேஷன் பார்ப்போம். தட் இஸ் கம்யூட்டேஷன் ஆஃப் எக்ஸ் வித் டி இஸ் ஈக்குவல் டு ஆல்பா டி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்யூட்டேஷன் ரிலேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் டி minus tx is equal to alpha t. This alpha t alpha. So alphaங்கிறது ஒரு நம்பர், டிஸ்பிளேஸ்மெண்ட். தென் இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, செகண்ட் டேர்ம் அதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர்றோம்.
ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூ வில் ஹாவ் ஒன்லி எக்ஸ் டி ஆல்பா விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா டி plus in the term t x cat. ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டி அண்ட் எக்ஸ் கேட் போட்டிருக்க இல்லையா, ரெண்டுமே ஆப்ரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டேர்ம் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டேர்ம் இருக்கு, ரெண்டு டேர்ம் இருக்கு. இது ஆல்பா மட்டும்தான் நம்பர். ஸோ லெட் ஆல் திஸ் ஆப்ரேட்டர் ஆக்ட் ஆன் தி கெட் எக்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? தட் இஸ் எக்ஸ் டி alpha get x is equal to இங்க ரெண்டு term alpha t x then plus t alpha x get x. so இதுல இந்த last term பாருங்க, when operator x act on the get x you will get an eigenvalue x and with get x. இதுல பாத்தீங்கன்னா இதுல டி ஆல்பா கெட் காமனா இருக்கு. இப்ப இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்ப இது ப்ரீவியஸ்லி இது ரெண்டுமே ஆப்ரேட்டர். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஆப்ரேட்டரை நீங்க சேஞ்ச் பண்ண, ஆர்டர் ஆஃப் தி ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்க. ஆனா இப்போ வந்து when x cat act on get x you will get the eigenvalue x. இது வந்து நம்பர். ஸோ அதனால இந்த நம்பரை முன்னாடி கொண்டு வரலாம். ஸோ இது ரெண்டுலையும் ரெண்டு டேர்ம்லையும் காமனா இருக்கிறதுனா டி ஆல்பா கெட் எக்ஸ். ஸோ அப்போ இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணலாம்? இந்த எக்ஸ் டி ஆல்பா கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ், இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடுறேன், தென் இந்த ஆல்பா பிளஸ் ஆல்பா டி ஆல்பா கெட் எக்ஸ். இப்போ இதுல வந்து இந்த ஆப்ரேட்டர் எக்ஸ் இந்த ஐகன் கெட் இருக்கு இல்லையா, ஐகன் கெட் x, eigen ket x is it is an this is the eigen ket for operator x. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, eigen ket for operator x. இப்போ இங்க வாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கேன் டி கெட் ஆல்பா. சி இந்த எக்ஸ் வந்து ஐகன் கெட் ஆப்ரேட்டர் எக்ஸ்னா, அப்போ டி கெட் எக்ஸ் ஆல்சோ ஐகன் கெட் ஆஃப் திஸ் ஆப்ரேட்டர் எக்ஸ். ஸோ இது ஐகன் கெட்னா இதுவும் ஐகன் கெட்டா தான் இருக்க முடியும், ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்றோம். ஸோ ஆனா இங்க வந்து என்னன்னா, இங்க ஐகன் வேல்யூ சேஞ்ச் ஆகும். இந்த கேஸ்ல ஐகன் வேல்யூ எக்ஸ், இங்க வந்து எக்ஸ் பிளஸ் ஆல்பா. ஸோ x will become x plus alpha. இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த வேவ் ஃபங்க்ஷன் ஆர் வேவ் வெக்டார் இனிஷியலி at x equal to 0, அது வந்து x equal to 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் இந்த டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுனால அது வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகும் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா. எக்ஸ் 0ன்னு வச்சுக்கிட்டா இது ஆல்பா டிஸ்டன்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஆல்பா இஸ் அ நம்பர். இது வந்து there is a just shift, the wave function or wave vector shift ஆகும், அவ்வளவுதான். அந்த இதனால பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுவும் மாறாது. நான் சொன்ன மாதிரி t is a unitary operator. இப்போ இதுவரைக்கும் பொசிஷன் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து மொமெண்டம் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர். இது வந்து டி ஆஃப் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் I plus I ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளஸ் ஐ பீட்டா எக்ஸ் ஓவர் ஹச் கிராஸ். ஸோ ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி தான் இது, எக்ஸப்ட் இந்த மைனஸ் ஐ வந்து பிளஸ் ஐன்னு ஆயிருக்கு. அதே மாதிரி ஏர்லியர் கேஸ்ல மொமெண்டம், ஏன்னா அது பொசிஷன்னால மொமெண்டம், இங்க இது வந்து மொமெண்டம்னால யூ காட் தி பொசிஷன். இப்ப இந்த கேஸ்ல ஜெனரேட்டர் என்னன்னா எக்ஸ் ஓவர் ஹச் கிராஸ், இதான் வந்து ஜெனரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இது யூனிட்டரி ஆப்ரேட்டரானு நம்ம பார்த்துடலாம். நேச்சுரலி இட்ஸ் யூனிட்டரி ஆப்ரேட்டர். ஏன்னா டி டேகர் பீட்டா இன்டு டி இஸ் ஈக்குவல் டு, இது வந்து இ பவர்
டி டேகர்னு போடும்போது இந்த பிளஸ் வந்து மைனஸ் ஆயிரும், இந்த பிளஸ் அப்படி வச்சுக்கிடுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்களா யூ வில் கெட் ஒன் யூனிட் ஆப்ரேட்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜெனரேட்டர் வந்து எக்ஸ் ஓவர் ஹச் கிராஸ் இதான் வந்து ஜெனரேட்டர். அப்போ நேச்சுரலி இந்த பீட்டாவுக்கு டைமென்ஷன் என்னவா இருக்கும்? இப்போதான் ப்ரீவியஸ் கேஸ்ல பொசிஷன் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர்களை நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்கணும், அதாவது டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும் எக்ஸ்பனன்ஷியல் ஆர்குமெண்ட். அப்போ நேச்சுரலி ப்ரீவியஸ் கேஸில் ஆல்பா வந்து டைமென்ஷன் ஆஃப் லென்த்து. ஸோ இந்த கேஸில் அப்போ பீட்டா என்னவா இருக்கும்? தட் இஸ் மொமெண்டம். So dimension of beta must be equal to momentum. That is so that beta must have dimension of momentum, so that in the exponential term வந்து dimensionless இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் கேஸ்ல பொசிஷன் டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர்ல பார்த்த மாதிரி கம்யூட்டேஷன் ரிலேஷன் பார்ப்போம். இந்த கேஸ்ல ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து அது கம்யூட்டேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் டி, ஹியர் பி அண்ட் டி. ஏன்னா டி வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ், ஸோ நேச்சுரலி இட் மஸ்ட் பி பி. ஸோ பி அண்ட் எக்ஸ் ஆர் கனானிக்கலி கான்ஜுகேட்டட். ஸோ இந்த டி வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இ பவர் ஐ பி பீட்டா எக்ஸ் ஓவர் ஹச் கிராஸ். இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி அதே ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூசிங் தி ரிலேஷன் தட் இஸ் தி கம்யூட்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர் ஏ வித் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டர் பி இஸ் ஈக்குவல் டு தி கம்யூட்டேஷன் ஆஃப் ஏ வித் பி அண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் பி. ஸோ இதான் இப்போ இதை வந்து இங்க வந்து அடாப்ட் பண்ணுங்க. இந்த ரிலேஷனை அடாப்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த இந்த இது வந்து இங்க ஏ வந்து பி அண்ட் பி வந்து எக்ஸ். ஸோ திஸ் வில் பிகம் பி இ பவர் ஐ பீட்டா எக்ஸ் ஓவர் ஹெச் கிராஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பி எக்ஸ் வித் இது டெரிவேட்டிவ், இதனுடைய எக்ஸ்பனன்ஷியல் டேர்முடைய டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா அது வந்து ஐ பீட்டா ஓவர் ஹச் கிராஸ் இ பவர் ஐ பீட்டா எக்ஸ் ஓவர் ஹச் கிராஸ்னு வரும். இப்போ இந்த கம்யூட்டேஷன் வேல்யூ என்னது? ப்ரீவியஸ் கேஸ்ல எக்ஸ் வித் பி, இது வந்து பி வித் எக்ஸ். ஸோ அந்த கேஸ்ல ஐ ஹச் கிராஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேச்சுரலி திஸ் வில் பி மைனஸ் ஐ ஹச் கிராஸ். ஸோ இப்போ இதை மைனஸ் ஐஹெச் கிராஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தி பி கம்யூட்டேஷன் ஆஃப் பி வித் டி இஸ் ஈக்குவல் டு திஸ் ஐஹெச் கிராஸ் மைனஸ் ஐஹெச் கிராஸ் ஐ பீட்டா ஹச் கிராஸ் இ பவர் ஐ பீட்டா எக்ஸ் ஓவர் ஹச் கிராஸ். ஸோ இப்போ இங்கே ஹச் கிராஸ் கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த மைனஸ் ஐ இன்ட்டு ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் இந்த எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம். ஸோ பீட்டா நான் போட்டேன், இந்த எக்ஸ்பனன்ஷியல் டேர்ம் வந்து டி பீட்டா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த கம்யூட்டேஷன் ரிலேஷன் தட் இஸ் தி கம்யூட்டேஷன் ஆஃப் பி வித் டி இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் டி. ஏர்லியர் கேஸில் வந்த மாதிரி தான் இங்கே ஆல்பான்னு யூஸ் பண்ணால் இங்கே பீட்டான்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் கம்யூட்டேஷன் ஆஃப் பி வித் டி இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் டி. இப்போ இதை வந்து ப்ரீவியஸ் கேஸில் பண்ண மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தி கம்யூட்டேஷன் ஆஃப் பி வித் டி ஈக்குவல் டு பி டி மைனஸ் டி பி which is equal to beta times t. So இப்போ நம்ம ஏர்லியராக பண்ண அதே ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணுங்க. இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் டிபி, அதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா தென் இது வந்து என்னவாகும்? பி டி பீட்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் டி, இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், பிளஸ் டி பீட்டா பி. இப்போ ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி let all these operator act on get p.
ஸோ அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கெட் பி இருக்கும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு டேர்ம்லையும் கெட் பி. ஸோ இங்க ஒரு கெட் பி, இங்க ஒரு கெட் பி. இப்போ இதுல இது வந்து பி ஆப்ரேட்டர், அதனால நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. பி வெக்டர் ஆப்ரேட்டர் பி ஆக்ட் ஆன் கெட் பி, then you will get eigenvalue p with this get p. ஸோ இதுல இப்போ இந்த p வந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா இது நம்பர். ஸோ அப்போதான் ரெண்டு டேர்ம்ல எது கான்ஸ்டண்டா இருக்கும், டி பீட்டா கெட் பி கான்ஸ்டண்டா இருக்கும். ஸோ அதனால இப்போ என்ன பண்றோம்னா நம்ம அதை கான்ஸ்டண்டா காமனா வெளியே எடுத்துடுறோம். அது காமனா வெளியே இருக்கும்போது லெஃப்ட் சைடு அசிட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். ரைட் சைடு வந்து இந்த பி பிளஸ் பீட்டா, இங்க பீட்டா இருக்கு, பீட்டா காமனா எடுத்துக்கிறோம். தென் இந்த டி பீட்டா விச் ஆக்ட் ஆன் கெட் பி. இப்போ நான் ஏர்லியரா சொன்ன அதே எக்ஸ்பிளனேஷன் தான். சி திஸ் P is the eigenket of operator P with eigenvalue P. இப்போ அதே மாதிரி இங்க that is T get P is since P is eigenket of operator P, this T translational operator get P also eigenket of operator P. But the eigenvalue is not p, p plus beta. So இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, when translational operator, momentum translation operator act on get p, the p is shifted from p to p plus beta. இது வந்து பிளஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஏர்லியர் கேஸ்லேயே அதே மாதிரி தான், எக்ஸ் பிளஸ் ஆல்பா, ஆல்பா மேபி பிளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா அது பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதா நெகட்டிவ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதாங்கிறது. ஸோ அதை பொறுத்து தான் மாறும். இதுவும் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ பி வந்து இனிஷியலி அட் பொசிஷன் 0ன்னு வச்சுக்கோங்க. தென் ஆஃப்டர் சம் டைம் இட் வில் மூவ் டு then after translation operator act on the get vector, then it will move to p to p plus beta. Initially p 0 இருந்ததுன்னா இது பீட்டாவுக்கு மூவ் ஆகும். ஸோ இதான் வந்து about translational operator. Thank you very much for watching my video and supporting me continuously. Thank you.